கோயிலுக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உள்ள கதை எழுதுவாங்களே, அது மாதிரி ஏதாவது அந்த நினைப்பெல்லாம் உனக்கு வராது. எவங்கிட்டடா ஓசி பீடி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருப்ப. கலப்படுறான். வாட வந்த பிறகு போட்டா போகுது. அவன் தலையிலையா? போயிந்தா கோபாலா, உங்களுக்கு ஒரு புண்ணி. உங்க 2 பேருக்கு விடுதலை. அந்த ஜெயிலரியா வீடுக்கு போய் சொல்லிட்டு போடப்படுங்க. விடுதலைன்னு எந்த தலையில சொல்லி? அடே என்னையா அது? முன்னெச்சரிக்கை எதுவும் சொல்லாம திடீர்னு விடுதலைங்கிறீங்க. இப்படி திருட்டுப்புன்னு சொன்னா நாங்க எங்க போறது? நீ சொல்லிவிட்ட சாதாரணமா விடுதலைன்னு வெளியில போய் பார்த்தா தானையா தெரியும். இங்கேயாவது ஜெயில்ல யார் யாரு என்னென்ன செய்யறாங்கன்னு டயப்படி தெரியும். வெளியில எவன் என்னென்ன செய்வான்னு தெரியாதே. பாவம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. விடுதலை ஆகிறத பத்தி ஒண்ணு இல்ல. வெளியில அதே கட்சி தான் ஆளுதா இல்ல கவுத்தானுங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? பாவம், நீங்களும் எங்களோடய இருக்கீங்க. நாம வர்றதுக்கு முன்னாடி அவர் இங்க இருக்காருல்ல. ஆனா ஒண்ணு, வெளியில ஒரே குழப்பமா இருக்கிறதா. இந்த நேரத்திலயா எங்களை வெளியில அனுப்புறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? என்ன பண்றது, இன்னையோட உங்களுக்கு தேதி முடிஞ்சு போகுது. தேதி எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாது. எக்ஸ்டனா? இது என்ன ஜெயில் நினைச்சீங்களா? வில்லேஜ் நடத்தணும் நினைச்சீங்களா? போங்கன்னா துணிமணியில தர மாட்டீங்களா? கொடுப்பாங்களா? சுட்டு கொடுப்பாங்களா? போட குடிங்க. போங்களா? இனிமே நீ அள்ளி போடு. போட. சிகரெட் இருக்கா? என்ன சிகரெட்? ஒரு பாக்கெட் கொடு. அப்படியே ஒரு சின்ன கட்டு பீடி கொடுங்க. அதெல்லாம் இந்த கடையில விக்கிறது இல்லையா? சரி, உங்ககிட்ட வாங்கி தம்மடிச்சுட்டு போறேன். அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. எப்படி இன்னைக்கு சாயந்தரமே உள்ள போயிடுற மாதிரியா? ஒரு வாரத்துக்காவது வெளியே இருப்போம்டா. தண்ணி வேண்டாம், வாங்க. திங்காதடா. பேப்பர் இருக்கா? இருக்கு. கடைக்காரர் உள்ள போல. இப்படியே செஞ்சீங்கன்னா நம்ம தான் உள்ள போகணும். என்ன விலை? 60 காசு. ரொம்ப விலை ஏறி போச்சு. ஒரு பேப்பர் கூட. நாட்டு நடப்பே தெரியல. படிப்போம். காசு எதுக்கு? நாங்க விலைக்கு வாங்கல, பார்த்துட்டு கொடுத்துறோம். அப்படித்தான். பட்டப்பகலில் பங்களா கொள்ளை. ஓடும் பெண்ணிடம் ஓடி ஓடி கொள்ளை. வைர நகை அபேஸ். என்னடா ஒவ்வொன்னையும் படிச்சுட்டு என்ன உத்து உத்து பாக்குற? நானும் உன்னோட ஜெயில இருந்தோம் தானே. ஆமா, எந்த கோஷ்டி இப்படி ஒர்க் பண்ணுது? இது ரொம்ப தப்பு. சரியில்லைன்னு இப்படி திருட்டு தொழில் பெருகிட்டே போனா ஜெயில் கம்பிய புடுங்கி பீச்சில் இருந்தே நட்டுட்டு போக வேண்டியது. அப்போ ஜெயில் விரிவடையும். இங்க பாத்தியா? காணவில்லை. என்னத்த முருக திண்டான பேப்பரை தீ வர்றிய? பொய்யாமொழி என்ற ஊமை பையன் சுமார் 20 வருஷமாக காணவில்லை. காணாமல் போகும்போது அவனுக்கு 7 வயது இருக்கும். ஏராளமான சொத்தும் பணத்தோடு உள்ள பாட்டி படுத்த படுக்கையாக படுத்திருக்கிறாள். கீழ்கண்ட ஊர் பெயரை அவனிடம் சொன்னால் அடையாளம் தெரியும். அன்புள்ள பாட்டி சீதாலட்சுமி, அலிவலம் கிராமம், தஞ்சை ஜில்லா. தஞ்சை. காணாம போனவன் ஊமையா? உழைக்கிறதுக்கு ஆண்டவன் எப்பவாவது ஒரு தடவை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அப்ப இன்னைக்கே அந்த அட்ரஸ்ல பூந்துருவோம். சரி, ஊமையா நடிக்கிறது யாரு? நான் தான். நடிடா. அப்ப அப்ப போட வாத்து மாதிரி என்ன பாரு. குட்டி நாய் குறைக்கிற மாதிரி. நீ ஒண்ணு நடிக்க வேண்டாம், நான் நடிக்கிறேன் பார். சரி, நான் ஊமையா நடிக்கிறேன் பார். எப்படி? நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க, இன்னும் வரலையே. இருந்தா வந்திருக்க மாட்டானாமா. நீங்க கவலைப்படாதீங்க, வந்துருவோம். வந்து சேர்ந்துட்டியாப்பா? இவ்வளவு நாடு எங்கப்பா இருந்த? என்னப்பா சொல்றான்? வீடுகளுக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தானோ. கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு சரியா வந்து சேர்ந்துட்டீங்களே. நான் தாங்க. நீங்க கொடுத்த விளம்பரத்தை இவருக்கு படிக்க தெரியல, நான் தான் படிச்சு கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்லல, கொள்ளி வைக்க என் பேரை வந்துடுவாங்க. என்னப்பா சொல்றான்? எப்ப கொள்ளி வைக்கன்னு கேட்க. நான் உயிரோட இருக்கும் போது கொள்ளி வைக்காத, அதுக்கு அப்புறம் வை. அப்படியே செஞ்சிடறோம். அப்பா, நல்ல தமிழ் பேசி 2-3 நாள் ஆச்சு. எதுக்கு எடுத்தாலும் பெப்ப பெப்ப பேசி
வாயே ஒரு பக்கம் கோழி போச்சு. வந்தமா பேசினமா முடிச்சமான் இருக்கா. இந்த கிழவி ஒரே இழுக்கிறாளே. என்ன பண்ண சொல்ற? கிழவிய சங்க புடிச்சு ஒரே அமுக்க சொல்றியா? அம்மாவும் பாட்டியும் போட்ட நகைகளை பாத்தியா? இன்னும் நீ திருந்தவே இல்லடா. என்ன? எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு நகை போட்டிருந்தா நான் எதுக்குடா ஜெயிலுக்கு வர்றேன்? எனக்கு என்னமோ கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு சட்டு புட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதான். சிச்சி, அகப்பட்டதை அடிச்சுட்டு உடனே போயிடக்கூடாது. கிழவி பொன்முட்டையிடுற பார்த்து இருந்து எல்லாத்தையும் மொத்தமா தட்டிட்டு போடுவோம். ஆள் வராங்கடா. ஏன்டா பேப்பேன்னு உயிரை வாங்கி தொலைகிற? இவன் மீனாட்சி பாட்டி பேர காணாம போனவன். ஊமை உண்மையாவே ஊமையா இல்ல ஊமை மாதிரி நடிக்கிறானா? என்ன பாட்டி ஒரு நல்லா இருக்குங்கிறியா? என்ன இவன் இந்த ஊருங்கிறான்? ஏடா பம்பா போச்சு. இனி இவன் வேற சொல்ல கொடுப்பான் போல இருக்கு. போறான். வாய முடிச்சு